ஹே ஆல், ஆர்ட்டோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட செகண்ட் வீடியோ இது. ஃபஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணி ரொம்ப நாள் கழித்து செகண்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே சாரி. இனிமேல் ரெகுலராக வந்து அப்டேட் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பென்சில் அப்படின்ற டாபிக் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு பேப்பர் அப்படின்ற டாபிக் பற்றி வந்து பேசியிருந்தேன். இன்றைக்கி கிளாஸில் பென்சில் அப்படின்ற டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஆர்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு பேப்பர் ரொம்ப முக்கியம் என்னை பொறுத்தவரை. செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா பென்சில். ஒரு பென்சிலை எப்படி சூஸ் பண்ணணும், பென்சிலில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, ஏன் ஒரு ஆர்டிஸ்ட்டோட ட்ராயிங்க்கும் நம்மளோட ட்ராயிங்க்கும் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்றதுக்கு செகண்ட் மெயின் ரீசனாக நான் பென்சில் அப்படின்றத பார்க்குறேன். அதோட வெரைட்டிஸ் என்ன, அதை எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது பென்சிலில் இருக்க பேசிக் டைப்ஸ் வந்து நான் உங்களுக்கு இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதாவது ஹெச்பி, எஃப்இ அப்படின்றது. இதில் ஹச் அப்படின்னா என்னென்னா ஹார்ட்னஸ், அதாவது ஹார்ட் பென்சில் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு பென்சில் காட்டுறேன் இல்லைங்களா, இதோட டிப்பு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். நீங்கள் ஒரு பேப்பரில் லைன்ஸ் ட்ரா பண்ணுறீங்க, ஷேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லைன்ஸ் வந்துட்டு நீங்கள் ஒரு ப்ரெஷர் கொடுத்து வரைகிற மாதிரியும் இருக்கும். அந்த லைன்ஸோட ஷேட் வந்து ரொம்ப லைட்டராக இருக்கும். இதுதான் ஹார்ட் பென்சில். நெக்ஸ்ட் வந்து பி, அதாவது சாஃப்ட் பென்சில் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதோட ட்ராயிங் வந்து ரொம்ப சாஃப்டாக வந்து இருக்கும். நீங்கள் ஒரு லைன்ஸ் ட்ரா பண்ணும்போதே ஸ்மூத்தாக ஃபீல் பண்ணுவீங்க, ஹெவி ப்ரெஷர் போட மாட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ கையில் வச்சுருக்க பென்சிலே காட்டுறேன் பார்த்தீங்களா, இதுவே வந்துட்டு ஒரு பி பென்சில் தான், 4B பென்சில். நெக்ஸ்ட் வந்துட்டு ஹெச்பி அப்படின்னா என்னென்னா மீடியம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் இட் பேலன்சஸ் ஹார்ட்னஸ் அண்டு டார்க்னஸ். அதாவது இது வந்து ஹார்டாக இருக்கிறதையும் வந்து பேலன்ஸ் பண்ணும், டார்க்காக இருக்கிறதையும் பேலன்ஸ் பண்ணும். அதாவது ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா பென்சில், நார்மலாக ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும் போதெல்லாம் யூஸ் பண்ணுற பென்சில் எல்லாமே ஹெச்பி பென்சிலாக தான் இருக்கும். இதில் வந்து ஹார்ட்னஸும் அதிகமாக இருக்காது, அதே மாதிரி டார்க்னஸையும் வந்து சரியான லெவலில் வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இதை தான் வந்து நம்ம காமனாக யூஸ் பண்ணுற பென்சில். நெக்ஸ்ட் வந்துட்டு எஃப், அதாவது ஃபைன் பாயிண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து என்ன அப்படின்னா பிட்வீன் ஹச் அண்ட் ஹெச்பி, அதாவது ஹச் பென்சிலுக்கும் ஹெச்பி பென்சிலுக்கும் பிட்வீனில் உள்ள ஒரு ஷேடு தான் வந்து எஃப் அப்படின்றது. இதுவுமே வந்துட்டு நம்ம காமனாக யூஸ் பண்ண மாட்டோம். அடுத்த ஒன்று என்ன அப்படின்னா இ, அதாவது எக்ஸ்ட்ரா சாஃப்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா ப்ரொடியூஸ் வெரி டார்க் லைன்ஸ். அதாவது இந்த பென்சில் ட்ரா பண்ணி நீங்கள் லைன்ஸ் போட்டிங்க அப்படின்னா அந்த லைன்ஸ் வந்து நல்ல டார்க்காக வந்து இருக்கும். ஆனால் இதுவுமே வந்து லெஸ் காமன்லி யூஸ்டு பென்சில் தான். ஸோ நீங்கள் இதில் ரொம்ப பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டியது ஹச்னா என்ன, பீனா என்ன, ஹெச்பினா என்ன அப்படின்றது தான். ஏன் அப்படின்னா இதுதான் வந்து நம்ம ஆர்ட்டில் வந்து மெஜாரிட்டி வந்து யூஸ் பண்ணுற பென்சில். நெக்ஸ்ட்டு நான் இந்த பென்சிலெல்லாம் யூஸ் பண்ணால் அதோட ஷேடெல்லாம் எப்படி இருக்குன்றதுக்கு ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஹெச்பி அப்படின்றத பாருங்கள், இதுதான் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பென்சிலோட ஷேடு. எஃப், ஹெச் எல்லாமே இதில் நான் காட்டியிருக்கேன். இதில் என்ன வெரைட்டிஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா 2H, 3H, 4Hன்னு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கீழேயும் வந்து 2B, 3B, 4Bன்னு வந்து கொடுத்துருப்பேன். இது என்ன அப்படின்னா இதுதான் வந்து நம்ம ட்ராயிங்கில் காமனான யூஸ் பண்ணுற பென்சில்ஸ். இதில் ஹச் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம், பட் பியோட வெரைட்டிஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுதான் வந்து ஒரு லைட்டர் ஷேடுக்கும் டார்க்கர் ஷேடுக்கும் உள்ள வெரைட்டிஸ் நம்ம இந்த பென்சில் யூஸ் பண்ணி தான் வந்து கொடுக்க முடியும். ஜென்ரலாக வந்து ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்துட்டு இந்த வெரைட்டிஸ் பென்சில் தான் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு நார்மலாக நீங்கள் ஒரு போர்ட்ரைட் ட்ரா பண்ணுறீங்க, ஏதோ ஒரு இமேஜ் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வரைகிற எல்லா இடத்துலையும் ஒரே ஷேடிங்காக உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஒரு 3D லுக்கே இல்லாத மாதிரி இருக்கேன்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் ஆர்டிஸ்டோடத்தில் அந்த லுக் கிடைக்கும். ரீசன் என்ன அப்படின்னா இந்த டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் யூஸ் பண்ணி தான். அதாவது ரொம்ப டார்க்கராக இருக்க இடத்துல 10B பென்சிலையும், லைட்டர் ஷேடாக இருக்க இடத்துல B பென்சில், 2B பென்சில் யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த எக்ஸாக்டான ஒரு ட்ராயிங் வந்து கிடைக்கும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்கே ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது B பென்சிலோட வெரைட்டிஸ் வந்து காட்டியிருக்கேன். ஜென்ரலாக நீங்கள் ஒரு பென்சில் வாங்க போகிறீங்க ட்ராயிங்க்கு அப்படின்னா இந்த மாதிரி செட் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஹெச்பி, 2B, 4B, 6B, 8B அண்ட் 10B பென்சில் வந்து இருக்கும். இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது வந்து ஒரு 4B பென்சில். இந்த பென்சில் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா இந்த செட் வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த ஷேட் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது, எப்படி ஒரு ஹேரோட கலர் வந்து இவ்வளோ டார்க்காக கொடுக்க முடியுது, ஒரு ஸ்கின் டோன் வந்துட்டு ஃபேராக இருந்தாங்கன்னா எப்படி லைட்டர் ஷேட் வருது அப்படின்னா இந்த டிஃப்ரெண்ட்ஸ் வெரைட்டிஸ் ஆஃப் பென்சில்ஸ் யூஸ் பண்ணும்போது தான் அந்த ஷேட் வந்து கொண்டு வர முடியும். நெக்ஸ்ட் வந்துட்டு என்னோடய ஃபேவரட் சார்கோல் பென்சில். நான் ஜென்ரலாக ஒரு ட்ராயிங் பண்ணுறதுக்கு, போர்ட்ரைட் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து சார்கோல் பென்சில் தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு பர்சனலாக அது ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா அதில் நிறைய டார்க்கர் ஷேட்ஸ் வந்து கொடுக்கலாம், ரொம்ப வந்து அட்ராக்டிவாக வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணலாம். இதில் என்ன வெரைட்டிஸ் நமக்கு அவைலபிளாக இருக்கும் அப்படின்னா ஹார்ட், மீடியம், சாஃப்ட் அப்படின்ற 3 பென்சில் வந்து மார்க்கெட்டில் கிடைக்கும். 3 செப்பரேட்டாக இருக்காது, ஒரே பேக்கேஜில் வந்து கொடுத்துருப்பாங்க. அரௌண்ட் வந்து 50 ருபீஸ் வரும்னு வந்து நினைக்கிறேன். இதோட டிப் எப்படி இருக்குன்னா இந்த ஹார்ட் பென்சிலோட டிப் வந்து ரொம்ப
ஹார்டாக வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து லைட்டர் ஷேட் லைன்ஸ் மட்டும்தான் இந்த ஹார்ட் பென்சிலில் போட முடியும். மீடியம்ன்றது நார்மலாக இருக்கும். சாஃப்ட்டுன்றது உங்களுக்கு ஸ்மூத்தாக வந்து இருக்கும். நான் மேஜராக வந்து சாஃப்ட் பென்சில் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். அதாவது ஹார்ட் பென்சிலும் மீடியம் பென்சிலும் எனக்கு காலியாக இருக்காது. பட் சாஃப்ட் பென்சில் நான் ஃபுல்லாக வந்து காலி பண்ணியிருப்பேன். சாஃப்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், உங்களுக்கு ட்ரா பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் இந்த பென்சிலில் ஃபஸ்ட்டே ட்ரை பண்ண வேணாம். ஏன் அப்படின்னா இந்த ஷேடை வந்து உங்களுக்கு ரப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அண்ட் வந்துட்டு ரொம்ப ஷார்ப், அதாவது ரொம்ப வந்துட்டு ஸ்மூத்தான லைன்ஸ் வந்து நீங்கள் இதில் போட முடியாது. இது சார்கோல் அப்படின்றதுனால அந்த ஸ்மூத்னஸ் வந்து அவ்வளோவா கிடைக்காது. பட் வந்துட்டு இதோட ஷேடு வந்து ரொம்ப டார்க்கராக இருக்கும். ஒவ்வொரு ஆர்ட்டோட லுக்குமே வந்து ரொம்ப நல்லா வரும். ஓகே, இப்போ நான் பென்சில் பற்றின பேசிக் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு பென்சிலோட வெரைட்டிஸ் என்னென்ன, பென்சில் வந்து எப்படி சூஸ் பண்ணும், ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணுற ட்ராயிங்க்கும் நம்ம ட்ராயிங்க்கும் பென்சில் மூலமாக என்னென்ன டிஃப்ரென்ஸ் வரும்ன்றதை பற்றி வந்து நான் சொல்லியிருக்கேன். பர்சனலி எனக்கு ரொம்ப ஃபேவரட் என்ன அப்படின்னா சார்கோல் பென்சில் தான். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நான் மேலே ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருந்தேன் இல்லையா, HP 2P 4P 6Pன்னு ஒரு பென்சில் செட் கிடைக்கும்னு, அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் சார்கோலில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு அவுட்புட்டோட டிஃப்ரெண்ட் நல்லாவே வந்து தெரியும். ஒரே ஷேட் பென்சில், ஒரே ஒரு HP பென்சில் யூஸ் பண்ணுறதை வந்துட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பென்சில்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணும்போது உங்கள் ட்ராயிங்கோட அவுட்புட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களே உங்கள் ட்ராயிங்கில் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஆர்ட் ரிலேட்டடான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வாணியின் பார்வையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டிஸ்ட் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஆர்ட் பேஸ் பண்ண ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.